Hello students, welcome to Accountancy Easy. This is class 12 Accountancy chapter 1 Accounts from Incomplete Records. நம்ம already 3 sums பார்த்தோம். அதுக்கு இந்த ஃபார்மேட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Format of statement of profit or loss. இந்த ஃபார்மேட் தெரிஞ்சதுன்னா நீங்க profit or loss ஆன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 2 sumsல கண்டுபிடிச்சீங்க. இப்போ என்னடான்னா 3rd 4th 5th sumல ப்ராஃபிட்டோ இல்ல லாஸையோ கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒண்ணு மேபி மிஸ்ஸிங், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன். இப்ப க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்காம இருக்கலாம், ஆனா டிராயிங்ஸ், அடிஷனல் கேபிட்டல், ஓபனிங் கேபிட்டல், ப்ராஃபிட்டா லாஸா அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அல்லது ஓபனிங் கேபிட்டல் கொடுக்காம மத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு ப்ராஃபிட்டும் லாஸும் கொடுத்திருப்பாங்க. அடிஷனல் கேபிட்டல் கேட்கலாம், ஓபனிங் கேபிட்டல் கேட்கலாம். இந்த மாதிரி கேட்டா எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இப்ப கால்குலேட் த மிஸ்ஸிங் ஃபிகர்னு 3rd சம். க்ளோசிங் கேபிட்டல் 80,000 கொடுத்திருக்கு, அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்டு 30,000 கொடுத்திருக்கு, டிராயிங்ஸ் 15,000 கொடுத்திருக்கு, ஓபனிங் கேபிட்டல்ல கொஸ்டின் மார்க், லாஸ் ஃபார் த இயர் 25,000 கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட்டோ லாஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதில்ல, அதுலயே சம்மிலேயே கொடுத்திருப்பாங்க. நம்ம இப்போ ஓபனிங் கேபிட்டல் மிஸ்ஸிங் அதை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொடுத்தா இப்போ 4th சம்ல பாத்தீங்கன்னா கால்குலேட் த கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st டிசம்பர்னு க்ளோசிங் கேபிட்டல் மிஸ்ஸிங்கா இருக்குது. மத்த இன்ஃபர்மேஷன் ஓபனிங் கேபிட்டல், டிராயிங்ஸ், அடிஷனல் கேபிட்டல், ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட்டோ லாஸோ கொடுத்துருவாங்க. 5th சம்ல கூட பாருங்க ப்ராஃபிட்டோ கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்தா எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு ஃபார்மேட், அதாவது கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்ல க்ளோசிங் கேபிட்டல், டிராயிங்ஸ், லாஸ் இது மூணையும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. க்ளோசிங் கேபிட்டல், டிராயிங்ஸ், லாஸ் இத ஒரு சைடுல வச்சுட்டு இந்த அடிஷனல் கேபிட்டல், ஓபனிங் கேபிட்டல், ப்ராஃபிட் கொடுத்திருந்தா ப்ராஃபிட் இத ஒரு சைடு வச்சுக்கோங்க. ரெண்டையும் டோட்டல் பண்ணுங்க. இந்த 2 டோட்டலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மிஸ்ஸிங் ஃபிகர். எந்த மிஸ்ஸிங் ஃபிகரா இருந்தாலும் சரி, அதாவது க்ளோசிங் கேபிட்டலோ, டிராயிங்ஸோ, ஓபனிங் கேபிட்டல் எதை கண்டுபிடிக்கணும்னாலும் நீங்க இப்படி ஃபாலோ பண்ணலாம். இப்ப இந்த 3rd சம்ல க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்திருக்கு 80,000, டிராயிங்ஸ் கொடுத்திருக்கு 15,000, லாஸ் கொடுத்திருக்கு 25,000. அது எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸ்க்கு நேரா எழுதிடுங்க. எழுதிட்டு அடிஷனல் கேபிட்டல் கொடுத்திருக்கு 30,000. ஒரு சம்ல ஒன்னு லாஸ் இருக்கும், இல்ல ப்ராஃபிட் இருக்கும். லாஸ் கொடுத்திருந்தாங்கன்னா ப்ராஃபிட் இருக்காது, அதனால நீங்க டேஷ் போட்டுக்கலாம். ப்ராஃபிட் கொடுத்திருந்தாங்கன்னா லாஸுக்கு டேஷ் போட்டுக்கோங்க. அப்ப எந்த இன்ஃபர்மேஷன் மிஸ்ஸிங்? ஓபனிங் கேபிட்டல். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த சைடு ஆட் பண்ணுங்க. 1,20,000. இங்க பார்த்தா ஒன்லி 30,000 தான் இருக்கு. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 90,000. நீங்க பிளஸ் மைனஸ் எதுவும் போட வேண்டாம். 90,000 இதுதான் ஓபனிங் கேபிட்டல் 90,000. நீங்க இதே மாதிரி எழுதி ஆன்சர் ஓபனிங் கேபிட்டல் ₹90,000 அப்படின்னு எழுதினா டெஃபினட்டா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. 2 மார்க் தான் கொடுத்துருவாங்க. அப்படி உங்களுக்கான இந்த மெத்தட் புக்ல இல்ல, அதனால உங்களுக்கு புக்ல இருக்க மாதிரி போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இத மாதிரி ரஃப் ஒர்க் போட்டு ஓபனிங் கேபிட்டலை கண்டுபிடிச்சுக்கிட்டு இப்ப நீங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட்னு ஸ்டேட்மெண்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2018 எழுதிடுங்க. பர்டிகுலர்ஸ் rupees போட்டுருங்க. க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st March சம்மில் இருக்கு 80,000. ஆட் டிராயிங்ஸ் போடுறீங்க 15,000, ஆட் பண்ணி 95,000 எழுதிட்டீங்க. லெஸ் அடிஷனல் கேபிட்டல் சம்மில கொடுத்திருக்கு 30,000 எழுதிட்டோம். மைனஸ் பண்ணா 65,000. அதுக்கு நேர அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எழுதிட்டோம். லெஸ் ஓபனிங் கேபிட்டல் எழுதுவோம். இந்த இடத்துல நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சரை எழுதிருங்க. கண்டுபிடிச்ச ஆன்சர் 90,000. அந்த 90,000 நீங்க எழுதிடுறீங்க. எழுதிட்டு லாஸ் ஃபார் த இயர் சம்மிலேயே கொடுத்திருக்கு. சம்மில 25,000 கொடுத்திருக்காங்க. அதை எழுதிக்கோங்க. நீங்க இப்படி செக் பண்ணீங்கன்னாலும் இப்ப 65,000 மைனஸ் 90,000. அப்ப டெஃபினட்டா மைனஸ்ல ஆன்சர் வரும். மைனஸ்ல வந்தாலே இட் இஸ் லாஸ். 90,000 மைனஸ் 65 போட்டீங்கன்னா 25,000 வந்துடும். இந்த மாதிரி நீங்க போடலாம்.
புரிஞ்சிருச்சா? இப்ப fourth sum பாத்தீங்கன்னா calculate the capital as on 31st Decemberனு கொடுத்திருக்கு. that is 31st December கொடுத்ததுனால இது closing capital கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. capital as on 1st January இது என்ன capital? opening capital 1 lakh கொடுத்திருக்கு. goods withdrawn for personal use by the owner. நமக்கு goods withdraw பண்ணினாலும் அது drawings தான். personal useக்கு owner எடுத்துக்கிட்டா நம்ம drawings சொல்றோம். so drawings எவ்வளவுனா 30,000. additional capital introduced 15,000. profit for the year 60,000 கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? முதல்ல இருந்த மாதிரி அதே ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடணும். அதாவது closing capital, drawings, loss ஒரு பக்கமும் additional capital, opening capital, profit ஒரு பக்கம் எழுதிக்கோங்க. closing capital சம்மில கொடுக்கல question mark. drawings கொடுத்திருக்கு 30,000. இங்க சம்மில profit கொடுத்திருக்காங்க. அப்ப loss இருக்காது. அதனால lossக்கு dash போட்டுருங்க. additional capital கொடுத்திருக்கு சம்மில 15,000. opening capital கொடுத்திருக்கு 1 lakh. profit 60,000. இப்ப என்ன செய்யணும்? இதெல்லாத்தையும் ஆட் பண்றோம். 1,75,000 இந்த சைடு ஆட் பண்ணா 30,000. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 1,45,000. அதுதான் நம்மளுடைய மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். எது மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன்? க்ளோசிங் கேபிட்டல். அப்ப க்ளோசிங் கேபிட்டல் 1,45,000 எழுதிட்டோம். அடுத்தது நீங்க இப்படியே வச்சுக்கலாம். இல்ல ஃபார்மேட் படி கொண்டு வந்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எழுதிக்கிறோம். க்ளோசிங் கேபிட்டல் எழுதும் போது நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம் 1,45,000. அதை அதுக்கு நேரம் எழுதிடுங்க. ஆட் டிராயிங் சம்மில கொடுத்திருக்கு 30,000. ஆட் பண்ணீங்கன்னா 1,75,000 லெஸ் அடிஷனல் கேபிட்டல் சம்மில கொடுத்திருக்கு 15,000. அதுக்கு நேரம் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எழுதிட்டோம். லெஸ் ஓபனிங் கேபிட்டல் சம்மில கொடுத்திருக்கு 1 lakh. ஆன்சர் 1,60,000ல இருந்து 1 lakh லெஸ் பண்ணோம்னா பிளஸ்ல வர்றது. சோ ப்ராஃபிட் ஃபார் த இயர் 60,000. சம்மிலேயே ப்ராஃபிட்டும் கொடுத்திருக்காங்க 60,000. சோ நீங்க செக் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் 60,000 அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னாலும் ஆன்சர் வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட் 5th சம். இதுக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா கேபிட்டல் as on 1st April. that is opening capital கொடுத்திருக்கு 40,000. closing capital 50,000. additional capital 7,000. profit for the year 8,000. drawings during the year question mark. drawings கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம எப்படி போடணும்? இந்த மாதிரி அதே ஃபார்மேட் closing capital, drawings, loss ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. closing capital 50,000 போட்டுருங்க. drawingsல கேட்டிருக்காங்க அதனால question mark. ப்ராஃபிட் சம்மில இருக்கு அதனால லாஸ் கிடையாது. டேஷ் போட்டுட்டோம். ஓபனிங் கேபிட்டல் சம்மில இருக்கு. அடிஷனல் கேபிட்டல் 7,000 இஸ் கிவன். ப்ராஃபிட் 8,000 கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன செய்யணும்? இந்த பக்கத்தை எல்லாத்தையும் ஆட் பண்றோம். 55,000. இங்க 50,000 இருக்கு. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 5,000. அதுதான் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் டிராயிங்ஸ். இது மாதிரி கண்டுபிடிச்சுக்கலாம். இது மாதிரி நீங்க ரஃப் ஒர்க் போட்டுக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணி காட்டலாம். க்ளோசிங் கேபிட்டல் சம்மில கொடுத்திருக்கு 50,000. டிராயிங்ஸ் இப்ப நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் அதுக்கு நேரம் எழுதிட்டோம். சோ 55,000 லெஸ் அடிஷனல் கேபிட்டல் 7,000 கொடுத்திருக்கு. மைனஸ் பண்றோம் 48,000. அதுக்கு நேரம் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எழுதிக்கிட்டோம். லெஸ் ஓபனிங் கேபிட்டல் எழுதுறோம் 40,000. இதுக்கு நேரம் எழுதிட்டு ப்ராஃபிட் சம்மிலேயே கொடுத்திருக்கு 8,000. அது வருதான்னு நீங்க செக் பண்ணிக்கிட்டாலும் கரெக்டா வந்துடும். நம்ம அக்கௌண்டன்சி ஈஸியா இருக்கணும்னு நினைச்சா சம்ஸ பார்த்துட்டே இருக்க கூடாது. நீங்க திரும்பவும் பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு பேப்பர்ல சம்ஸ போட்டு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் நல்ல கிளியரா சம்ஸ் புரியும். ஓகே, தேங்க்யூ.